Hi everyone, I am Kaushik. Welcome to my YouTube channel, The Focus Education Center. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 5th உடைய CBSE போர்ஷன் NCERT சிலபஸ் மேக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சாப்டர் 1 The Fish Tale அதில் வந்து பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் அதை பார்த்துருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இங்கே பாருங்க, மோட்டார் போட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க பாருங்க. இந்த போட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மோட்டர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த போட்ஸ் பாருங்க, மோட்டார் போட். இதுவும் மோட்டார் போட் தான். இது லாங் டெயில் போட். முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் அந்த வால் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், லாங் டெயிலாக இருக்கும். பிக் மெஷின் போட், இது பிக் மெஷின் போட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மீன் பிடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு மிஷினு, உள்ளே இருக்கிறது தனியாக ஒரு மிஷின் சொல்லிட்டு மோட்டரும் வந்து இதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், பட் த ஃபிஷர்மேன் ஆர் நவ் வெரி worried. They are some very big machine boats in the business. அதாவது பிக் மிஷின் போட் பேர் என்ன? ட்ராவலர்ஸ். ஓகேவா? அந்த பிக் மிஷின் போட்டோடைய பேர் வந்து ட்ராவலர்ஸ். சின்ன சின்ன போட் வச்சுருக்கவங்களாம் இந்த போட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த போட்டு மீன் பிடிக்கிறதும் அதே பார்த்துக்கும். ஒரு பெரிய மிஷினை வச்சு இதை போட்டு வலையை போட்டு மீன் அதே ஃபுல்லாக இழுத்துக்கும். மேலே உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஸோ சின்ன சின்ன போட்ஸ் வச்சுருக்கவங்களாம் அவங்களா தான் ஓனாக தான் மேனுவலாக போடணும். வலையை போட்டு வெயிட் பண்ணி பிடிச்சி இழுத்து எடுத்துகிட்டு வரணும். They go far out and put their big nets deep in the sea. This way they collected a whole lot of fish. அதாவது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பெரிய போட் வச்சுருக்கிறதுனால, மிஷினும் வச்சுருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு நெட்டும் என்ன பண்ணுறாங்களாம், ஆழமாக போடுறாங்க. நெட்டு ஆழமாக போடுறதுனால ஆழத்தில் தானே நிறைய மீன்கள் இருக்கும். அப்போது நிறைய மீனை அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறாங்க. Leaving very few near the seashore, they also stay out on the sea for many days. These big machine boats also catch the small baby fishes, which have yet to grow up. Fishermen in the smaller boats always let the baby fish pass through their nets to go back into the sea. They choose a net size in such a way that only they grew up fish are caught. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மிஷின் போட் இல்லாத இந்த மாதிரி மோட்டர் போட்டில் போகிறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க நார்மல் போட்ஸில் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன மீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்க. அது நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மீன்லாம் விட்டுருவாங்க. ஆனால் இந்த மிஷின் போட் என்ன பண்ணுது, சின்ன மீனாக இருந்தாலும் சரி பெரிய மீன் பிடிக்கட்டும், ஓகே. பட் ஆனால் சின்ன மீனாக இருந்தாலும் என்ன பண்ணுமா, அந்த சின்ன மீனையுமே பிடிச்சிட்டு வந்துடுமா. இப்போ சின்ன மீனும் பிடிச்சிட்டா அது இப்போ வளர்ந்து அதோட சைஸுக்கு வரணும். அப்புறம் அது நிறைய மீன் வந்து குட்டி போடும். ஸோ அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சின்ன மீனையுமே பிடிச்சிட்டு வந்துட்டா இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ இப்போ இவங்க மோட்டர் போட்டில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன மீன்லாம் வந்து வலையிலே வந்து என்ன ஆகும், பாஸ் ஆகி போகிற மாதிரி தான் வலையோட சைஸே எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அந்த மோட்டர் போட் என்ன பண்ணுது, சின்ன சின்ன மீன் கூட வெளியே தப்பிச்சு போகாத அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்குது அந்த நெட்ஸ் எல்லாம். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கான். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் பார்த்த வரைக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக பார்க்கணும், அவங்களும் தான் என் கிளாஸில் படிக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் 100 of years fishermen have cared for the sea and its fishes. 100 வருஷமாக, அதாவது நூற்றுக்கணக்கான வருஷமாக என்ன பண்ணுறாங்க, ஃபிஷர்மென்ஸு கடல்லையும் அதில் இருக்கிற உயிரினத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, பாதுகாத்துட்டு வராங்க. அதை பற்றி அக்கறை எடுத்துக்கிறாங்க. கடல் மேலேயும் கடல் உயிரினத்து மேலேயும் அக்கறை எடுத்துக்கிறாங்க. அதுதான் கேர்டு. அண்ட் ஃபிஷஸ் ஒன்லி a little to eat and sell. என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்காகவும் விற்கிறதுக்காகவும் கொஞ்சம் மீனை மட்டும்தான் அவங்க பிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. நிறைய எல்லாத்தையும் பிடிக்காம அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் அண்டு அவங்களுக்கு காசு வரணுன்றதுக்காக என்ன பண்ணோம், மீனை விற்கிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி மீனை பிடிச்சிட்டு தான் வராங்க அப்படிங்கிறாங்க. They say that if travelers catch thousands of kilograms of fish every day. அப்போ அந்த ட்ராவலர் என்னது, பெரிய பிக் மிஷின் போட்டா அது என்ன பண்ணுதான், ஒரு நாளைக்கு thousands of kilograms of fish every day. ஒரு நாளைக்கு 1000 kilograms 1000 கிலோகிராமில் வந்து மீனை பிடிச்சிட்டு வருது. There will be no fish left in the sea. இப்படியே பிடிச்சிட்டு போனால் கடலில் மீனே இருக்காது அப்படிங்கிறாங்க. Write a news report about the dangers faced by the fisher in our rivers and seas. The fishes in our rivers and seas. அதாவது இந்த ரிவரில் இருக்கும்ல மீனுங்கள்லாம் இருக்கும்ல, நிறைய ஏரிங்க குளத்துலலாம் வந்து பார்த்தோன்னா மீன் இருக்கும். அந்த மீனெல்லாம்
என்னென்ன டேஞ்சரை ஃபேஸ் பண்ணுது, இந்த ரிவர் இந்த சீல இருக்கிற மீன்லாம் வந்து என்னென்ன டேஞ்சரை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, இந்த பெரிய பெரிய மீன்லாம் சின்ன மீனை சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பிக் பிஷன் மோட்டில் போகிறவங்களாம் சின்ன சின்ன மீனை கூட பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ மீனுங்களே இன்க்ரீஸே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த பொல்யூஷன்னால் பிளாஸ்டிக்லாம் போடுறாங்க, வேறு வேறு பொல்யூஷன்லாம் நடக்குது, கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க, அதனாலையும் ஃபிஷஸ் எல்லாம் செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் மாதிரி எழுதலாம். ஓகேவா? விச் போட் கெட்ஸ் ஹவு மச், எந்த போட்டுக்கு எவ்வளோ தருவாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன் ஒன் ட்ரிப் த லாக் போட் மீனை பார்த்தோம்ல, சின்னதாக இருக்கும்ல, மரக்கட்டெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ல, அதுதான் லாக் போட். brings about 20 kg of fish. அப்போது லாக் போட் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்களாம்? 20 kg ஃபிஷ் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அதர் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் bring a bigger catch as given in the table. ஒரு டேபிள் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எந்தெந்த போட் வந்து எவ்வளோ ஃபிஷ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். The table also showed the speed of each type of boat. அப்போ அந்த டேபிளில் ஸ்பீடும் எவ்வளோ, எந்த போட் எவ்வளோ ஸ்பீடாக போகும் அதுவும் கொடுத்துருக்காங்க. which is how far each boat goes in 1 hour. ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகுது. look at the table and calculate பண்ணிடலாமா? ஓகே. about how much fish in all will each type of boat bring in 7 trips. how much fish in allனா எல்லா போட்டும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பில் எவ்வளவு ஃபிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வர முடியும், அதுதான். how much fish in all will each type of boat bring in 7 trips. 7 trips, அதாவது 7 வாட்டி போயிட்டு வராங்கன்னா எவ்வளவு ஃபிஷ்ஷை வந்து இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இது மொத்தம் லாக் போட் எவ்வளோ, லாக் போட் வந்து பார்த்தீங்கன்னா 20 kg. அதே மாதிரி லாங் டெயில் போயிட்டு எவ்வளோ, 600 kg. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இன் கேஜி. ஒன் ட்ரிப்பில் ஒரே ஒரு ட்ரிப்பில் இவ்வளோ வாங்கிருமா. மோட்டர் போட் 800 kg. மோட்டர் போட் எவ்வளோ, 800 kg. மெஷின் போட் எவ்வளோ, 6000 kg. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? அப்போது இது 0, இது 2, 8 + 6 14, 6 + 1 7. அப்போது 7420. எப்போ? ஒன் ட்ரிப் ஒரு வாட்டி போயிட்டு வந்தாங்கன்னா மொத்த போட்டும் சேர்ந்து 7420 kg ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாம். அப்போது இவங்க என்ன கேட்குறாங்க, இன் 7 ட்ரிப். ஒன் ட்ரிப்லேயே இவ்வளோ அப்படின்னா அப்போது 7 ட்ரிப்பில் எவ்வளோ? 7 ட்ரிப்னா இந்த ஆன்சரோட 7 மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போது 7420 மல்டிப்ளை பை 7. ஏன்னா ஒரு ட்ரிப்பில் எவ்வளோ, அப்போ 7 ட்ரிப்னா ஒன்று இந்த 7420வை 7 டைம் ப்ளஸ் பண்ணோம். ப்ளஸ் பண்ண முடியலையா, 7ஓட மல்டிப்ளை பண்ணோம். நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 7 2s. ஏன் 0 விட்டனா நம்ம பேசிக் மேத்ல சொல்லியிருப்போம், 0 வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ 7 2s 14, 4 7s 28 + 1 29. இப்போ 9 இங்கே 2, 7 7s 49, 49 + 2 51. இப்போ இந்த 0வை ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 51,940 kg. 7 ட்ரிப், 7 வாட்டி போயிட்டு வந்தாங்கன்னா இவ்வளோ கேஜி ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. 940 kg இவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கால்குலேஷனுக்காக தான் இந்த ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியலில் இப்போதைக்கு எவ்வளோ இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். how far can a motor boat go in 6 hours. மோட்டர் போட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். 800 ஃபிஷ் எடுத்துகிட்டு வரும். இது நம்மளுக்கு தேவையில்ல. 20 km/h. ஒரு ஹவருக்கு 20 km/h போகுதுன்னா இப்போது 6 ஹவர்ஸில் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 1 ஹவரில் எவ்வளவு 20 km போகுது அப்படின்னா அப்போது 6 ஹவர்ஸில் எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்குறாங்க. 1 ஹவரில் 20னா அப்போ 6 ஹவர்ஸில் 20 மல்டிப்ளை பை 6 எவ்வளவு, 2 6 12, 120 கிலோமீட்டர். இப்போ 6 ஹவர்ஸில் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் அ லாங் டெயில் போட் ஹேஸ் டு ட்ராவல் 60 km, ஹவு லாங் வில் இட் டேக். 60 km போகணுன்னா எவ்வளோ நேரம் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்க, நெக்ஸ்ட்டு லாங் டெயில் போட்டால் எங்கே இருக்குது, லாங் டெயில் போட் இங்கே தானே இருக்குது. எவ்வளோ போகுது, 12 km/h.
அப்போது 1 ஹவரில் எவ்வளோ போகுது? 12 கிலோமீட்டர். 1 ஹவரில் 12 கிலோமீட்டர் போதா? இவங்க என்ன கேட்குறாங்க? ஹவு லாங் டெயில் போட் ஹேஸ் டு ட்ராவல் 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டர் ஹவு லாங் வில் இட் டேக்? 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன பண்ணோம்? எவ்வளோ நேரம் தேவை? இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது. ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், 1 ஹவர் 12 கிலோமீட்டரா? அப்போது 60 வரணும்னா 12 எதால் பண்ணால் 60 வரும்? அப்போது 60 டிவைடட் பை 12 இப்படி பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாமா? இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளே ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம். 2 6 ஆர் 12 2 3 ஆர் 6 3 அப்படியே போட்டுக்கிறோமா? இப்போ மறுபடியும் 6 டேபிள் இல்லையா? 6 5 ஆர் 30, 6 1 ஆர் 6, 6 5 ஆர் 30. அப்போது என்ன அர்த்தம்? எதுக்கு டிவைட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, எந்த நம்பரால் அது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 60 வருது அப்படின்னு தெரியணும்னா அதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தனாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? அப்போ 5 ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள். 12 மல்டிப்ளை பை 5. 5 2s ஆர் என்ன? 10 0 borrow 1. 5 1s ஆர் என்ன? 5 + 1 6 60 வந்துருச்சா? அதே தானே இங்கே வந்திருக்கு. இப்போ எதால் பண்ணால் 60 வருது? 5ஆல் மல்டிப்ளை 6 வருதா? அப்போது இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவர்ஸ். அப்போ இங்கே என்னென்னு வரும்? 5 ஹவர். 5 ஹவர் ட்ராவல் பண்ணால் 60 கிலோமீட்டர் போயிடலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட், இந்த ஃபிஷ் மார்க்கெட். மீன் மார்க்கெட்லாம் போயிருக்கீங்களா? மீன் மார்க்கெட்லாம் போனால் பயங்கர அந்த ஃபிஷ் ஸ்மெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஹெவியாக அடிக்கும். ஏன்னா அது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து ஃப்ராடு தனமும் பண்ணுவாங்க. பழைய ஃபிஷ்ஷை புது ஃபிஷ்ஷுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப க்ரௌடாக இறைச்சலாக ஒரே கூட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லோரும் பெரிய பெரிய கவரில் வாங்கிட்டு பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும். பெரிய பெரிய மீன்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சின்ன சின்னதே எவ்வளோ இருக்கும்? பார்க்கவே பெருசாக இருக்கும். அப்போ அந்த முழு மீன் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்? ஓகே, have you been to a fish market? If you have, then you might know why a very noisy place is something called a fish market. The fish market, அதை நம்ம சொன்னதை அப்படியே கொடுத்துருக்காங்க. The fish market is busy today. Many boats have brought a good catch. The fisherwomen are shouting out their prices to their buyers. அப்போ ஃபிஷ் மார்க்கெட்டில் பண்ண சொல்லுவாங்க, இந்த மீன் வந்து இத்தனை கிலோ இவ்வளோ ரூபா, இந்த மீன் வந்து இத்தனை கேஜி இத்தனை ருபீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து இங்கேயும் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மினி கம் ஹர் டேக் sadness at ₹40 kg. இப்போ sadness அப்படின்ற ஃபிஷ்ஷை வந்து என்ன சொல்கிறாங்க? 40 ஒரு கேஜி 40 rupees தான் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு. நம்மளே இப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட்டை வேறு கட் பண்ணிட்டாங்க. ஓகே, பார்ப்போம், எடுக்கிற வரைக்கும் எடுப்போம். கிராசி நெவர் so cheap get swordfish at 60 at kg. அப்போ கிரேசின்றவங்க என்ன சொல்கிறாங்க? நெவர் so cheap get swordfish at 60 at kg. ஒரு கிலோ வந்து 60 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ளோரம்மா செல்ஸ் ப்ரான்ஸ் ஃபார் 150 a kg. ஃப்ளோரம்மா அவங்களும் வந்து ஒருத்தங்க, இவங்க தான் ஃப்ளோரம்மான்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? ப்ரான்னானது எறாவா? எறா வந்து என்ன சொல்கிறாங்க? 150 per kg. ஒரு கிலோ வந்து 150 ரூபான்றாங்க. அப்புறம் கருத்தம்மா செல்ஸ் ஸ்குவிட் ஃபார் 50 kg. ஸ்குவிட் பார்த்தீங்களா? அப்போ நம்ம இன்னும் பார்த்துருப்போம்ல ஸ்குவிட், அது வந்து 50 per kg. லுக், ஃபசிலா கேன் ஹார்ட்லி கேரி இஸ் பேக் கிங் ஃபிஷ். சி சேஸ் த ஃபிஷ் வெயிட் 8 kg. ஐ வில் செல் த ஹோல் ஃபார் 1200. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு முழு ஃபிஷ் வந்து அதோட வெயிட் வந்து 8 kg. அந்த 8 kg ஃபிஷ்ஷை 1200 நான் மொத்தமாக தரேன், அப்படியே வாங்கிக்கோங்க. மொத்தமாக 8 kg நான் 1200 தரேன், அப்படியே வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஓகேவா? என் ஃபேஸ் சரியாக தெரிலனா கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் வந்து ஒரு சின்ன லைட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் என் ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் ஒழுங்காக தெரிலனா கிளாஸை மட்டும் கவனிங்க. நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன், என்னோடய ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வந்து மேபி தெரியலாம், தெரியாமையும் போகலாம். பார்ப்போம். ஸோ அதனால் கிளாஸை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது? ப்ராக்டிஸ் டைம். இப்போது at what price per kg did Fazila sell the kingfish? Kingfish வந்து எவ்வளோக்கு விற்றாங்க அப்படின்னா முன்ன படித்தோம்ல, எவ்வளோ? 8 kg
whole for 1200. அப்போ 8 kg 1200. ஓகேவா? 8 kg for 1200. 1200 rupees. ஓகேவா? எழுதியாச்சா? அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், ஃப்ளோரம்மா has sold 10 kg prawns. 10 kg prawns வித்துட்டாங்க. டுடே how much money did he get for that? 10 கிலோ ப்ரான் விற்றா, 10 kg ப்ரான் விற்றா அவங்களுக்கு எவ்வளோ காசு அன்றைக்கி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முன்ன என்ன பார்த்தோம் நம்ம? அதோட ரேட்டு பார்த்தோமா? எவ்வளவு? இங்கே பாருங்கள், ஃப்ளோரம்மா செல்ஸ் ப்ரான் ஃபார், இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ளோரம்மா செல்ஸ் ப்ரான் ஃபார் 150 a kg. அப்போ ஒரு கேஜி எவ்வளோ? 150 rupees. ஓகேவா? 1 kg 150 rupees. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் ஒன்றுக்கு எவ்வளவு? 1 kg 150 rupees. அப்போ இவங்க மொத்தம் எத்தனை கேஜி விற்கிறாங்க? 10 kg விற்கிறாங்க. அப்போ 10 kg எவ்வளோ அப்படின்னா 10 kg எவ்வளோ ருபீஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? சிம்பிள், அவ்வளோதான். 150 மல்டிப்ளை பை 10. ஒரு கேஜி, அதாவது ஒரு கேஜி 150னா அப்போ 10 kg எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 1 kg 2 rupees அப்படின்னா அப்போ 2 kg எவ்வளோ? 2 kg 4 rupees. 2 2s are எவ்வளோ? 4. அதே தான் இங்கே பண்ணுறோம். அங்கே சிம்பிளாக சொல்லித்தரோம், இங்கே கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது, அவ்வளோதான். அப்போது 10 kg எவ்வளோ? 150 × 10 ஈக்குவல்ஸ் டு 1500. 1500 rupees வந்து ஃப்ளோரம்மா கிட்டே இருந்திருக்கும் 10 kg விற்றாங்கன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, Gracie sold 6 kg swordfish. 6 kg swordfish. Minnie has earned as much as Gracie. How many kg of sardines did Minnie sells? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ Gracie வந்து 6 kg swordfish வந்து விற்றுருக்காங்க 6 kg. Minnie has earned as much money as Gracie. மினிக்கு வந்து எவ்வளோ காசு வச்சுருக்காங்க? Gracie எவ்வளோ வச்சுருக்காங்களோ அது கிட்டத்தட்ட அவங்களும் அவ்வளோ வச்சுருக்காங்க. How much kg of sardines did Minnie sells? இங்கே பாருங்க, இப்போது மினி வந்து எவ்வளோ சேர்க்கிறாங்க? sardines வந்து 40 kg. 40, ஒரு கேஜி வந்து 40 rupees. Gracie வந்து எவ்வளோ விற்கிறாங்க? ஸ்வாட்ஃபிஷ் வந்து 60 a kg. ஓகேவா? 60 a kg. அதாவது Gracie ஒரு கிலோ வந்து 60. ஃபஸ்ட்டு அதை நம்ம எடுத்து எழுதிப்போம். Gracie வந்து ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிப்போம். ஃபஸ்ட்டு Gracie எவ்வளோ விற்கிறாங்க? ஒரு கேஜி 60 rupees. ஓகேவா? ஒரு கேஜி 60 rupees. அடுத்து ஸ்வாட்ஃபிஷ் 60 a kg. நெக்ஸ்ட்டு மினி எவ்வளோ விற்கிறாங்க? அந்த சார்டினஸை ஒரு கேஜி 40 rupees. எவ்வளோ விற்கிறாங்க? மினி வந்து ஒரு கேஜி 40 rupees. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Gracie sold 6 kg swordfish. Gracie வந்து ஒரு கேஜி 60னா அப்போ 6 kg எவ்வளோ? 6 kg வந்து பார்த்தீங்கன்னா 60 × 6. அவ்வளோதான். இதுவும் வந்து பவர் காலி. எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் எடுக்கும் போதே ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். அப்போது 6 6 are 36. அப்புறம் இந்த 0. ஓகேவா? அப்போது 6 kg எவ்வளோ? 360 rupees. 6 kg 360 rupees. நெக்ஸ்ட்டு, how many kg of sardines did Minnie sells? மினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி 40 rupees. அப்போ எத்தனை கேஜிஸ் விற்றுருப்பாங்க? ஏன்னா Gracie கிட்டேயும் மினி கிட்டேயும் ஒரே அளவு காசு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது Gracie கிட்ட இந்த 360 rupees இருக்குன்னா அப்போ மினி கிட்டேயும் இருக்கணும் 360 தானே இருக்கணும். அப்போ மினி கிட்டேயும் 360 தான் இருக்கணும். ஆனால் எவ்வளோ கேஜி விற்றுருப்பாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், இப்போ மினியா ஒரு கேஜி வந்து எவ்வளவு? 40 rupees. ஒரு கேஜி 40 rupees. அப்போ மினி கிட்டே எவ்வளோ இருக்கும்? 360 rupees இருக்கும். ஆனால் எத்தனை கேஜி விற்றுருப்பாங்க அப்படின்றத நாம் தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை கேஜி விற்றுருப்பாங்க? 1 kg 40னா அப்போ 360னா 360 divided by 40 பண்ணலாமா? 360 divided by 40 என்ன சொல்லியிருக்கோம்? அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோம். தெரிஞ்சால் தான் அதோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியும்னு இருக்கும். அப்புறம் 4 டேபிளில் 36 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 9 times 36. அப்போது 9. அப்போது 9 kg விற்றுருந்தா தான் மினிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்?
360 rupees கிடைச்சிருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், Bashir has 100. He spent 1/4 of the money on squid and another 3/4 on prawn. How many kilogram of squid did he buy? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, பஷீர் ஹேட் ₹100. பஷீர் கிட்ட வந்து 100 rupees இருக்கு. he spend 1/4 of the money on squid. 1/4 என்ன? 1/4 1/4 into 100ன்னு அர்த்தம். ஓகேவா, 1/4 ஆஃப் மணினா இது பஷீர் கிட்ட இருக்கக்கூடிய மணி 100 rupees டோட்டலாக. இப்போ 1/4னா 4 எத்தனை டைம்ஸ் வந்து 100? 4 வந்து 25 ஆர் 100. அப்போது 25 rupeesக்கு எவ்வளோ என்ன வாங்குறாரு? 25 rupeesக்கு ஸ்குவிட் வாங்குறாரு. 25 rupeesக்கு ஸ்குவிட் வாங்குறாரு. இப்போ ஸ்குவிட் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, 25 rupees தான் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்? த மணி ஆன் ஸ்குவிட் அண்ட் அனதர் 3/4 ஆன் ப்ரான். இப்போது ஸ்குவிட்டுக்கு வந்து 25 rupees, 100 rupeesலேருந்து 25 rupees எடுத்துட்டாங்க. இப்போது ப்ரானுக்கு எவ்வளோ? இங்கே பாருங்கள், இப்போது ப்ரான் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் 100 rupeesலேருந்து இப்போ இங்கே பாருங்கள் 1/3 1/3 வந்து எதுக்கு? 1/4 சாரி 1/4 வந்து எதுக்கு? 1/4 வந்து ப்ரானா 1/4 ப்ளஸ் 4ல் இது டோட்டல் பார்ட். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்ட், டிபின்னு போட்டுக்கலாம். டோட்டல் பார்ட் மொத்தமாக எத்தனை இருக்குது? டோட்டலாக எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? ஒரே ஒரு பார்ட்டு ஸ்பெண்டட் எவ்வளோ? ஒரே ஒரு பார்ட்டு. மொத்தம் 4 பார்ட் இருக்குது. அதில் ஒரு பார்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாங்க, மிச்சம் 3 இருக்குல்ல. அப்போ அந்த 3 பார்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க? 3/4. கீழே இருக்கிறது எப்பயுமே என்னது? டோட்டல் பார்ட்டு தான். இதுதான் நாம் என்ன பண்ணுறது? ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது ஆர் இருக்கக்கூடியது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, எத்தனை எடுத்திருக்காங்களோ, எத்தனை கவர் ஆகிருக்கோ அத்தனை பார்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறது அர்த்தம். ஓகேவா, நியூமரேட்டர் எத்தனை பார்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க, இல்லை எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். டினாமினேட்டரில் இருக்கிறது ஆல்வேஸ் டோட்டல் பார்ட். டினாமினேட்டரில் இருக்கிறது ஆல்வேஸ் டோட்டல் பார்ட். ஓகேவா, இப்போ இங்கேயும் 4 தான், இங்கேயும் 4 தான். ஆல்ரெடி 1 ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 3 தானே இருக்கும். அதுபடி பார்த்தோன்னா 100 rupeesல ஆல்ரெடி எவ்வளோ செலவாயிருச்சு? 25 rupees செலவாயிருச்சு. ஓகேவா, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 75 rupees இருக்குமா? 100 - 25 75. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க? இப்போ வந்து ப்ரானுக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3/4 தான். அப்போ 3/4 ஆஃப் 100னாலுமே என்னது? 4 25s are 100. 3 × 25 3 5s are 15. 5 ரிமைனிங் 1 3 2s are 6 + 1 7 75. இது தானே வருது. நம்ம இங்கே சொன்னதும் அதே தான், இங்கே சொன்னதும் அதே தான், சேமாக தானே வருது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஹவு மெனி kilograms ஆஃப் ஸ்குவிட் டிட் ஹீ பை? எத்தனை கிலோகிராம் ஆஃப் ஸ்குவிட் வந்து வாங்கினாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். அப்போது எத்தனை கிலோகிராம் ஸ்குவிட்? இங்கே இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்குவிட்டோட ரேட் என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்குவிட்டோட ரேட் என்ன? 50 per kg. அப்புறம் ப்ரானோட ரேட் என்ன? 150 per kg. ஃபஸ்ட்டு 2த்தையும் ஞாபகம் இருக்கணும். ஸ்குவிட் வந்து 50 per kg, ப்ரான் வந்து 150 per kg. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிக்கலாமா? என்னது? ஸ்குவிட் வந்து எவ்வளோ? 50 per kg. 1 kg, அது பெருனா 1ன்னு அர்த்தம். 1 kg வந்து 50 rupees. ப்ரான் எவ்வளோ? ப்ரான் வந்து 150 per kg. பெருனா அதுதான் 1 கிலோ. ஓகேவா, 1ன்னு அர்த்தம். பெர் கேஜினா 1 kgக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ எழுதலாமா? ஹவு மெனி kilograms ஆஃப் ஸ்குவிட் டிட் ஹீ பை? இப்போ ஸ்குவிட் வந்து டோட்டல் ரேட் எவ்வளோ? 50 rupees. ஆனால் அவர் வாங்கியிருக்கிறது எவ்வளோ? 25 rupeesக்கு தான் ஸ்குவிட்டே வாங்கியிருக்காரு. ஓகேவா, அப்போ கால்குலேட் பண்ணலாமா? அப்போது 1 kg 50 rupees அப்படின்னா 1 kg 50 rupees அப்படின்னா இவர் வாங்கியிருக்கிறதுக்கு எவ்வளோ? 25 rupees. 25 rupees தான் வாங்கியிருக்காரு. அப்போது 25 rupeesக்கு எத்தனை கேஜி வாங்கியிருப்பாரு? அதுதானே கொஸ்டின். எத்தனை கேஜி வாங்கியிருப்பாரு அதுதானே கொஸ்டின். கால்குலேட் பண்ணலாமா? 1 kg 50 rupees. அப்போது 50லேருந்து என்ன ஆகுது? 25ஆக மாறுது. 25ங்கிறது பாதி தானே.
1 kgன்றது 50 ருபீஸு. சரி, அப்போ ஆஃப் கேஜின்றது எவ்வளோ? ஆஃப் கேஜின்றது தான் இந்த 25. வேணும்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 50 டிவைடட் பை 2 என்ன பண்ணியிருக்கோம்? ஆஃப்னாலே டிவைடட் பை 2ன்னு தான் சொல்லியிருக்கோமா, அதனால தான் 2. இப்போ 2 டைம்ஸ் இங்கே 4ன்னு வருமா? நெக்ஸ்ட்டு 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, இந்த 0 வந்து என்ன பண்ணும்? இந்த இடத்துல வந்துருமா? இப்போ 2 5 டைம்ஸ் 10 10 மைனஸ் 10 0 அப்போ என்ன வருது? 25 தானே வருது ஆன்சர். 25 தானே வருது. அதே தான் இங்கே போட்டிருக்கான். ஆஃப் கேஜி 25 ருபீஸ். அப்போது எவ்வளோ கேஜி வாங்கியிருக்காரு? ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஸ்குவிட் டிட் ஹி பை? ஆஃப் கேஜி. அப்போ இந்த இடத்துல ஆஃப் கேஜி அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? அதோட ஆன்சர் வந்து ஆஃப் கேஜி. ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஆஃப் ப்ரான் டிட் ஹி பை? இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ வந்து ஸ்குவிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ரான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ப்ரான். ஹவு மெனி கிலோகிராம் ஆஃப் ப்ரான் டிட் ஹி பை? ஸோ ப்ரானோடைய மொத்த ரேட் எவ்வளோ? 150 per kg. அதாவது ஒரு கேஜி வந்து எவ்வளவு? 150 ருபீஸ். ஆனால் அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 75 ருபீஸ். இங்கே இருக்கு பாருங்க, 75 ருபீஸ் தானே வாங்கியிருக்காரு. 75 ருபீஸ்க்கு மட்டும்தான் வாங்கியிருக்காரு. அப்போ எவ்வளோ கேஜி வாங்கியிருப்பாரு? அதே தான் இங்கேயும் எத்தனை கேஜின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ நம்ம அதே மாதிரி தான் இங்கே பாருங்க. இப்போ 150 டிவைடட் பை 2 பண்ணால் என்னன்னு வரும்? ஏன்னா 1 kg 150னா 75ன்றது கம்மி ருபீஸ் தானே. அப்போது 1 kgயோட கம்மியாக தானே இருக்கும். அப்போ 1 kgயோட கம்மி என்னது? 1 3/4 இல்லையா? ஆஃப் இல்லையா? 1/4 அந்த மாதிரி தானே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் பார்ப்போம். ஆஃப் என்னது? டிவைடட் பை 2. அப்போ 2 7 டைம்ஸ் 14. ஏன்னா 15 வராது 2 டேபிளில், அதனால கம்மி நம்பர் எடுக்கணும். 14 பேசிக்ஸில் சொல்லி கொடுத்துருப்போம். 15ல் 14 போயிடுச்சுன்னா 1, ரிமைனிங் 10. 2 5s are 10. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாங்க 0 ஆயிருமா? சரி, இப்போ ஆன்சர் என்ன? 75 தானே இருக்குது. அதுதான் எத்தனை கேஜிக்கு? ஆஃப் கேஜி. ஓகேவா? எத்தனை கேஜி? ஆஃப் கேஜி. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஆஃப் ப்ரான் டிட் ஹி பை? ஆஃப் கேஜி. ஆஃப் கேஜி ஆஃப் கிலோகிராம் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸ்குவிட் ஆஃப் கேஜி, ப்ரான் ஆஃப் கேஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா?